வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு பல்வேறு விதமான தியான முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகரிஷி அவர்கள் தியான முறைகளை கற்றுக் கொடுத்து அந்த தியானத்தை செய்தால் எதை அடையலாம், எதை அடைவதற்காக பிறந்திருக்கிறோம், அதை அடைவதற்காக தியானம் செய்வது எவ்வாறு என்றெல்லாம் கூறிவிட்டு அது என்ன என்று நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரெண்டா பிரிச்சா அது வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம் அப்படின்னு வரும். வாழ்க்கை தத்துவம்னு வரும்போது அதுல 4 விஷயம் சொல்றாங்க. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3. இது வாழ்க்கை தத்துவம்ங்கிற சப்ஜெக்ட்ல மொத அகத்தாய் 1ல எல்லாரும் அட்டன் பண்ணிருப்பீங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்துல இந்த 4 பிரிவை சரியாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் நேரடியா இயற்கை தத்துவம் பெயரலாம். அதுக்கப்புறம் வேற எந்த சப்ஜெக்டும் நமக்கு தேவை கிடையாது. தேவையில்லைன்னு அவ்வளவு புரிதல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா, உண்மையிலேயே தேவை என்ன அப்படின்னு பார்த்தா 3 தான் சொல்றாங்க. பசி, தாகம், தட்பவெப்ப சூழ்நிலையினால் ஏற்படக்கூடியது, அப்புறம் உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம். பசி, தாகம், தட்பவெப்ப சூழ்நிலை, உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம் இப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதை சரியா புரிந்துன்னா மற்ற எல்லாமே ஏதோ ஒரு வசதிக்கு நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்ப இந்த 3 தவிர வேற ஏதாவது ஒன்று நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொள்ளும் போது அது கிடைக்கலன்னா வருத்தப்பட வேண்டியது. சரியா? அப்ப இந்த 3 தான் அத்தியாவசிய தேவை. அடுத்த கட்ட அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வாகன வசதி, எலக்ட்ரிக் சாதனங்கள் இதெல்லாம் தேவை. ஆனா அது இல்லாட்டாலும் இருந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு சூழ்நிலைய புரிந்து கொண்டா. இப்ப எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு, அது வேற விஷயம். புரிதல்ல இவ்வளவுதான் தேவை, மித்ததெல்லாம் நம்முடைய கம்ஃபர்ட்டுக்கு தான் அப்படின்னு புரிந்து கொள்றது. தேவைகள் 3, காப்புகள் 3 அப்படின்னு சொன்னா வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு, இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பு, அப்புறம் தற்செயல் விபத்துக்களிலிருந்து காப்பு. ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சமாதானமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விபத்துன்னு அந்த ரோட்ல நடக்கிறது மட்டும் இல்லை. சில பேர் கூட பேசினாலே அது ஒரு விபத்து மாதிரி தான். அப்ப விழிப்பு நிலையில இருந்து அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். நிறைய சப்ஜெக்ட்ல நிறைய கதையாக இதை கேட்டிருப்பீங்க. இப்ப காப்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நாகராஜானாகிய நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். எப்படி தற்காப்பது? வாய் பேசும் வார்த்தைய சரியா இருக்கான்னு பார்த்து பேசணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எவ்வளவு பேசணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து பேசினா அவருக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வராது. நாவடக்கம்னு சொல்லுவாங்க. நம்மளை நம்ம காத்துக்கிறது, நம்மகிட்டயும் நிறைய மைனஸ் குவாலிட்டிஸ் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் எழாம தற்காத்துக் கொள்றது. ஏன்னா பிற உயிரிலிருந்து பகை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. எனக்கு நம்ம பிற உயிரிலிருந்து பெரிதா பகை இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம சந்திக்கிற நபர்கிட்ட நம்மளோ அவங்களோ ஒரு பகையாளி ஆகிடுறோம். நமக்கு பகையாளியாக இருக்கிற உறவினர் மேல எவ்வளவு கோபம் இருக்கு பாருங்க. அப்ப வேற்றுயிர் பகைங்கிறத விட நம்ம மனிதனமே மனிதனத்துக்கு எதிராக இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. காப்புகள் 3, அறநெறிகள் 3, ஒழுக்கம், கடமை, ஈகை. ரொம்ப ஆழமான தத்துவங்கள்லாம் அந்த இதுல இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஒழுக்கம், ஈகை, கடமை எப்படி வேணாலும் வச்சுக்கணும்.
ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ உடல் உணர்விற்கோ துன்பம் தராம இருந்தீங்கன்னா அது பேர் ஒழுக்கம். நீங்க காலையில எந்திரிக்கல, அதெல்லாம் ஒழுக்கமின்மையில வராது. பிறருக்கு துன்பம் கொடுக்காம, உங்களுடைய செயலின் மூலம் பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கும். உங்களுடைய சொல்லின் மூலம் பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கும். ஆனா உங்க எண்ணம் இருக்கே ரொம்ப மட்டம். அது எதாவது நினைச்சிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணத்தை எந்திரிக்க விடாம பார்த்து, அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான்ல, நான் இன்னைக்கு ஏதாவது சொல்லித்தான் தீருவேங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. யூ ஜஸ்ட் இக்னோர் திஸ் தாட். இப்ப எண்ணத்துல வந்து கெட்டது நல்லதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதை இக்னோர் பண்ணிட்டே இருக்கும். ஆனா சொல்லும்போது தெளிவாக நல்ல விஷயமே என்னமா இருந்துட்டு போது, நல்ல விஷயத்த சொல்றது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, வள்ளுவர் சொல்றார். இனிமையான சொற்கள் ஒன்றை நிறைய இருக்கும்போது எதுக்கு ஒய் யூ ஆர் யூசிங் பேட் வேர்ட்ஸ்? பேட் வேர்ட்ஸ் இல்ல, தவறாவே சொல்றேமே, அதெல்லாம் எதுக்கு? காசிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படிலாம் இல்லாம இருந்தா நம்ம மனசு கொஞ்சம் லகுவாதான் இருக்கும். அப்ப நீங்க கேட்கல, எனக்கு இப்படி ஒரு ஆள் துரோகம் பண்ணிருக்காரு, அப்படி இருக்கே இப்படி இருக்கே, இதெல்லாம் கேட்டீங்கன்னா, தவறு இல்லாத மனிதர் யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். நமக்கு நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட ஒரு சில தவறுகள் இருக்கதான் செய்யும். அதை கண்டு கொள்ளாம அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா பல மனிதர்களுடைய தவறுகள் பிரச்சனைகள்லாம் உங்க மனசுல சுமக்குறீங்க. அவன் அந்த மாதிரி, இவன் கொஞ்சம் பொறாமைக்காரன், இவன் கொஞ்சம் பயங்கரமா பேசுவான் அப்படின்னு நிறைய மனிதர்களை பத்தி கருத்து வச்சிருக்கீங்க பாருங்க. அது உங்களுக்கு தான் டேஞ்சர். அது உங்க மனசைதான் குப்பையாக்கும். உங்க மனசை அதை மைனஸ் ஆக்கும். பிறரிடம் உள்ள மைனஸ் கேரக்டர் எல்லாம் நீங்க சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் என்னவா இருந்துட்டு போறாரு. அவன் அலுவலகத்துல வேலை பார்க்கிறாரு கூட, அவர் நான் நல்ல விதமா 4 விதம் பேசுங்க, உங்கள்கிட்ட அவர் நல்லபடியா நடந்துப்பார். அவர்கிட்ட சில தீய எண்ணங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க நல்லபடியாவே அவர்கிட்ட மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிறரிடம் அது குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, அப்படி இருக்கு, அங்க அந்த குறை இருக்கு, இந்த ப்ராடக்ட் சரியில்லை, அது சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இதெல்லாம் ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்கான்னா அவன் தான் சரியில்லை. அவன் தேவையில்லாம எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கான். ஏன் நம்முடைய மனைவியிடம் சிறந்த விஷயம் இருக்காது, அதை சுமக்கலாமே. கணவனிடம் சிறந்த விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதை சுமக்கலாமே. பரமஹம்ச யோகானந்தர் அதை சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சுமந்துட்டே இருந்தேன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். உன்னுடைய சட்டையை நீயே அழுக்காக்குறேன்னு சொல்ற. நீ எதுக்கு அதெல்லாம் சுமந்து உன்னுடைய மனதை கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்போ அப்படி இருக்கு. அப்போ பகை இல்லாம இருக்கிறது ஒண்ணு, பிறரிடம் ஏதாவது இருந்தா அதையும் கண்டுக்கலாம இருக்கிறது ஒண்ணு. ஏன்னா நம்ம வந்து நார்மல் மனிதர்கள் அல்ல. நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், அறிவின் பாதையில போயிட்டே இருக்கோம். பாத் டுவர்ட்ஸ் த பியூர் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணத்துல இருக்கும். அப்ப எல்லாமே பியூரா பார்த்தாதான் பியூர் கான்சியஸ்க்கு போக முடியும். அப்ப அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தா இருந்துட்டு போகுது. அதனால இப்ப என்ன? அதே போல குறை நிறைய பேர்ட்ட இருக்கு. அவன் அந்த தவறு பண்ணிட்டான், நீங்க அந்த தவறு பண்ணல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆகவே பண்ணல. அந்த லஞ்சம் நிறைய வாங்குறாரு, அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு, நிறைய லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு அந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கல, அங்க வேலை கிடைச்சா அவரோட நிறைய வாங்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மாயை, இல்லூஷன். பிறரை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேற்றுயிர் பகையை நம்முடைய குணத்தால ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பகைன்னா நேரடி சண்டை மட்டும் இல்லை, இந்த மாதிரி எண்ணங்களை சுமக்கிறது கூட ஒரு பகை உணர்வை சுமக்கிறதுக்கு தான், சுமக்கிறதா தான் காரணம். அப்புறம் பாருங்க, ஒழுக்கம் கடமை ஈகை இருக்கு பாத்தீங்களா? ஒழுக்கம் கடமை ஈகை. ஒழுக்கங்கிறது செல்ஃப் டிசிப்ளின். நான் இப்ப சொன்னது இந்த வேற்றுயிர் பகையும் கிட்டத்தட்ட ஒழுக்கமும் ஒண்ணுதான். உன்னுடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதை சீராக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது.
ஆன்மீக மார்க்கத்துல சொல்லுவாங்க, அதை ஒண்ணும் கிடையாது, இது ஒண்ணும் கிடையாது, மனைவி கிடையாது, அதெல்லாம் ஒரு இது இருக்கு. அது மனதால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது என்னுடைய மனைவி என்ற பொசசிவ்னஸ்ல எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது என்னுடைய குழந்தை, உடையது அப்படின்னு எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக எதெல்லாம் உன்னை சார்ந்து இருக்கிறதோ அதற்கான கடமையிலிருந்து விலகுதல் கூட. பகவத்கீதை வலியுறுத்துறது அதுதான். உன்னை ஒன்னும் செய்ய முடியாது, நீ ஒன்னும் கொண்டு வர முடியாது, ஒன்னும் கொண்டு போக முடியாது. சரியா? ஏதாவது வாங்கி வச்சேன்னா அடுத்தவங்களுக்கு தான். இப்படி எல்லாமே இன்னைக்கு உனக்குள்ளது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு, அது இன்னொருத்தனுக்கு போய்கிட்டே இருக்கும். நீ எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்ல போற, அழுறதுக்கு ஒண்ணும் இல்லை, சிரிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா உனக்கு ஒன்னே மட்டும் இருக்கு, இந்த டியூட்டி, கடமையை செய். நீ எதையும் கொண்டு வரவில்லை, சேர்த்து வைத்த எதையும் கொண்டு போகவும் முடியாது. இன்று எது உன்னுடையதோ நாளை அது மற்றொருவனுடையது, மற்றொரு நாள் அது இன்னொருவனுடையது. அப்ப நான் என்னதான் செய்யணும்? டியூட்டியை செய். அஸ் எ ஃபாதரா நல்ல ஃபாதரா நடந்துக்க, நல்ல பண்புடைய ஃபாதராக நீங்க நடந்து கொள்ளுங்க. உங்க குழந்தைய நீங்க சரி செய்யணும்னு இல்லை, உங்களை பார்த்து அவங்க சரியாயிடலாம். நல்ல அறிவுடைய தாயாக நடந்து கொள்ளுங்க, அவங்க உங்களை பார்த்து சரியாக்கிடுவாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்கள வேற ஏதோ ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல மனிதராக ஆக்கணும்னு நினைக்கல, ஏதோ ஒண்ணு ஆக்கணும், ப்ரொஃபஷனலிஸ்டா ஆக்கணும்னு பாக்குறோம். அப்ப அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை குழந்தைகள்ட்ட திணிக்கிறோம். மாறி மாறி அந்த திணிப்பு நடந்துட்டே தான் இருக்கு. குழந்தைகள் இயல்பானவர்கள், மகிழ்ச்சியானவங்க, அவங்க அறிவு சுத்தமா தான் இருக்கு. பெற்றோர்களிடம் சமுதாயத்திடம் அப்படியே கலந்து வரும்போது அவங்க அறிவு என்னவா மாறிடுதுன்னா, ஆசைக்கு உட்பட்டு விலகி போயிடும். நம்ம அதே பழக்கத்துல வந்ததுனால அவங்களும் அதே பாதையில வராங்க. ஆனா நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, அதுவும் நடக்கல, அவங்க நினைச்சதும் நடக்கல. ஆகவே தொடராக நாம, குழந்தைங்க, அப்புறம் வரவங்க எல்லாருமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறோம். அவசரம், நெருக்கடி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் எதுக்கு வருது? பாதை சரியில்லை, ஆகவே பயணம் தடைப்படுகிறது. அப்போ உங்க டியூட்டி என்ன? நீங்க ஒரு தூய மனம் கொண்டவராக, தந்தையாக, தாயாக, சகோதரனாக, சகோதரியாக, நல்ல பெண்மணியாக இருப்பீர்களே ஆனால், அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து, நம்முடைய சூழ்நிலையை கண்டு, அந்த சூழ்நிலையில மெட்டீரியலா அவங்க முன்னேறி வரணும். அதே நேரத்துல அவங்களுக்கு மனதுல பக்குவமும் ஏற்படும். ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு சோபஸ்டிகேஷன் ஏற்படுத்தி கொடுப்பதை விட அவர்களுக்கு கான்சியஸ்னஸை ஏற்படுத்தி கொடுப்பதில் தான் முக்கியத்துவம் காமிப்பாங்க. தன்னை சார்ந்தவர்களுடைய அறிவு வளர்ந்தால் தன்னை சார்ந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியினால் மட்டுமே ஒரு பெரிய வளர்ச்சி வந்துவிட முடியாது. அப்போ நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை முடிக்காம நீ ஞான பாதையில எல்லாம் வர முடியாது. நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், இந்த பாதையில போயிட்டு இருக்கோம், ஸ்கிப் பண்ணிலாம் போக முடியாது. யூ ஹேவ் சம் டியூட்டி. என்ன டியூட்டி? அந்த பெரும் செல்வ பணம் சேர்க்கிற டியூட்டி இல்லை. அவர்களை சிறந்தவர்களாக, நல்ல குணவான்களாக, அறிவு நிறைந்தவர்களாக, பண்புள்ளவர்களாக, பிற்காலத்தில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பதற்கான ஒரு அறிவை நீங்க மெதுவா அவங்களுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? நம்ம நடந்து காட்டினாதான் அவங்க அது போய் நடப்பாங்க. அப்ப அந்த கடமை என்கின்ற ஒன்று இருக்கு. அதான் சாமிஜி அந்த தத்துவத்துல சொல்றாரு, ஒழுக்கம், கடமை. கடமையிலிருந்து தவற முடியாது. பகவத்கீதையினுடைய கடைசி சாராம்சம், கடமையை செய், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். ரிசல்ட் வாங்கிட்டு இல்லை, நல்லபடியா எல்லாம் செய்யும் குழந்தை, நல்லபடியா தான் வரும். ரிசல்ட் வில் பி வித்தின் த சைல்டு. அப்புறம் ஈகை. ஈகைங்கிறது உங்களால பொருளால, மனதால, அறிவால, உடலால ஏதாவது ஒரு தோன்று. சிறு இழப்புகளை பற்றிலாம் கவலைப்படாம அதிகமாக உங்களிடம் எது இருக்குதோ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது.
அப்புறம் அறிவின் நிலைப்படிகள். அறிவின் நிலைப்படியில தான் நம்முடைய மொத்த ஞான மார்க்கத்தினுடைய, இப்போ உடற்பயிற்சி செய்யறோமா இல்லையா, கைப்பயிற்சி செய்வோம். முடிச்ச உடனே கைப்பயிற்சியில கடைசி என்னது? முட்டை கொஞ்சம் குனிஞ்சு இருந்துட்டு முட்டை ரெண்டு கையாலும் பிடிச்சிட்டு கால் முட்டை சுழட்டுறது. கைப்பயிற்சி எதுல முடியுது? மெதுவா காலில் வந்து முடியுது. அது போல வாழ்க்கை தத்துவம் எங்க வந்து முடியுது? அறிவின் நிலைப்படிகள் 3 என்கின்ற ஞானத்தினுடைய முதல் படியில அது கால வைக்குது. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இப்ப இந்த நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு அப்படின்னா எதை நம்புறது? அப்ப மகரிஷி சொல்றாரு, இயற்கையை கண்டு கேட்டு ரசித்து வியந்து அதை பற்றி அறிவை நீ சேகரிப்பையானால் அதை விட ஆனந்தம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். ஏதோ நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இயற்கையாக வடிவம் எடுத்து பல்வேறு உயிரினங்களாக, தாவரங்களாக, பல்வேறு பொருட்களாக காட்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல உறுதி இல்ல, நம்பிக்கை. நம்பிக்கைக்கும் உறுதிக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க முன்னாடி ஒரு செல்போன் இருக்கு, நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் நம்புறேன். நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இட் இஸ் தேர், அது அங்கதான் இருக்கு. அது உறுதியானது. நம்பிக்கைன்னா இருக்கு, அந்த ஆள் நல்ல ஆள் தான், ஆனாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு. நம்பிக்கைன்னு சொல்லும் போதே நம்பிக்கை இன்மை பின்னாடி வரும். உறுதினா அந்த ஆள் அப்படிதான் இருப்பார், தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு உறுதி. ஆனா ஞானத்தினுடைய முதல் படியில அந்த நம்பிக்கை தான் இருக்கும். ஆகவேதான் முற்காலத்துல பெரியவங்க எல்லாம் அந்த நம்பிக்கையை பக்தி மார்க்கமாக கொண்டு போனாங்க. இந்த கடவுளை நம்பு, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், உனக்கு கல்வி வேணும்னா இந்த சாமியை கும்பிடு. ஏன்னா அவனுக்கு அறிவுல உயர முடியாது, உறுதிங்கிறது அவனுக்கு புரியறதுக்கு லேட் ஆகும். ஆகவே முதல்ல அதுக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, அட்லீஸ்ட் பக்தி மூலமாவது அவன் ஒழுக்கம் உடையவனாக ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்பவனாக அவன் இருக்கட்டும் சொல்லி ஆதி காலத்துல அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் தெரிந்து கொண்டு இன்னும் ஏதோ அறிய வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் பொழுதுதான் விளக்கத்திற்காக நம்ம நாடுறோம். அது கொஞ்சம் வேறுதான். சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவரே, மகரிஷி சொல்றாரு. அந்த விளக்கத்தை தான், அந்த சிலர் தான் நீங்க. கோடான கோடி மக்கள் இருக்கும்போது இயற்கையினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு உங்க மனதிற்குள்ளாக ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு, அல்லது வேற யாராலோ ஏற்படுத்தப்பட்டு நீங்க அந்த விளக்கத்தை நாடி நிக்கிறீங்க. அந்த விளக்கத்தில் முழுமையடைந்த பெரியவர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. யார் வாராங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சிலர் நம்ம தான், நீங்க தான். அப்போ அந்த விளக்கத்தை, அறிவின் வளர்ச்சி படியில முதல்ல நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, காப்பாத்துது, போது, வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மகான்களின் விளக்கத்தை கேட்டு 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 நம்முடைய அறிவு மெதுவாக வளர்ச்சி அடையும். அறிவு வளர்ச்சி என்ன வளர்ச்சி? ஆஹா, இது அற்புதமா இருக்கு, இப்படி இருக்கு, இப்ப நான் வாழ்க்கைனா இதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் வாழலாமா? மனதை பக்குவப்படுத்தினா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கு. புற சூழலை விட மன சூழ்நிலை நல்லா இருந்தா புற சூழ்நிலை பெரிதாக தொந்தரவு இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனதுல ஆச்சரியமா ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இது விளக்கம், மகான்களின் மூலம் எடுக்கக்கூடிய விளக்கம். இந்த விளக்கத்தில சீராக புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தை ஒட்டி நாமே சிந்தனை செய்வோம். அறிவுரைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவுரையை நாமே மீண்டும் 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 சிந்தித்து, இயற்கையை பற்றிய ரகசியங்கள் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்ட ரகசியத்தை மீண்டும் சிந்தித்து சிந்தித்து எது நானாக இருக்கிறது, எது என்னுடைய தொடு உணர்வாக இருக்கிறது, எது என்னுடைய பார்வை உணர்வாக இருக்கிறது, பஞ்சபூதங்கள் சொல்றாங்களே அது உடல்ல எவ்வாறு இயங்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற உடல்ல எந்தெந்த சுரப்பிகளோடு தொடர்புடையது, இப்படி ஆழமாக ஒரு அறிவியல் மாணவனை போல உடலை பற்றி, உடல் இயக்கங்களை பற்றி
அல்லது உயிரை பற்றி, உயிரினுடைய இயக்கத்தை பற்றிலாம் நீங்க சிந்திக்கணும். அப்படியே சிந்தித்து பிராக்டிக்கலா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா ஃபார்முலா நல்லா தெரியணும். அதுக்குதான் மகரிஷி விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க, ஞான ரிஷி ஐயா கொடுத்துட்டே இருக்காங்க. அதற்கு முன்பு வாழ்ந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி நம்பிக்கையின் அடிப்படையில இருந்தோம், எப்படியாவது சரியாயிரும். எப்படி சரியாகும்? கரெக்டா செய்தாதான் சரியாகும். கரெக்டா எப்படி செய்யறது? அதுக்குதான் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் நிறைய தடவை கேட்டிருக்கோம், ஆனா செஞ்சிருக்கோமா? அதுதான் செய்யல. அகத்தாய்வு செய்திருக்கிறோமா? இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்யல. அப்போ எப்படி முழுமை பேர் போக முடியும்? போக முடியாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை, விளக்கத்தை, அறிவுபூர்வமான செய்திகளை, இயற்கையை பற்றிய செய்திகளை, இறைநிலை பற்றிய செய்திகளை மீண்டும் மீண்டும் நம்ம ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து, அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல குணவானாகவும் கொஞ்சம் மாறி இருக்கணும். நான் பயங்கரமா கோவப்படுவேன் பார்த்துட்டுங்க. எல்லாம் சரியாயிட்டு கோவம் மட்டும் போகல அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சரியாயிட்டுங்க, பையனை நினைச்சுதாங்க ஒரே கவலையா இருக்கு அப்படி. வாழ்க்கை முழுக்க இந்த ஆள் கூட இருக்க வேண்டியது இருக்குங்க, என்னங்க செய்யறது அப்படி. அப்படிலாம் மாறி மாறி கணவன் மனைவி இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இழப்புகள் எனக்கு பெரிதல்ல, சில விஷயங்கள் முரண்பாடா இருக்கும், அதுவும் பெரிதல்ல அப்படின்னு அதெல்லாம் கடந்து வரும் பொழுதுதான், மனதின் பல தடைகளை கடந்து வரும் பொழுதுதான் நம்ம இந்த விளக்கத்துக்குள்ளேயே நுழைய முடியும். மனதுல பல தடைகள் இருக்கும் பொழுது இந்த விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இப்ப பல்வேறு விளக்கங்கள், குறிப்பா வேதாத்ரி மகரிஷி அவங்க ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்ததும் ஆக்கினை தீட்சை கொடுத்தாங்க. அப்புறம் துரியம், துரியம் துவாதசாங்கம். அடுத்தல துவாதசாங்கம்னு என்ன? அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கக்கூடிய இடம் துவாதசாங்கம். நம்ம உடலை சுத்தி ஒரு வட்டம். அந்த துவாதசாங்கத்துல நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியும் வானத்தில் உள்ள வான்காந்த சக்தியும் ஒரு இணைப்பு ஏற்படும். இப்படி நுணுக்கமா, இது சின்ன விஷயம் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இது போல நிறைய சொல்லியிருக்காங்க, தவத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. 9 மைய தவம், அதுல கிளாண்ட்ஸ்ல தவம் பண்றது, அப்புறம் சக்திக்கெல்லாம் செய்யணும். இந்த கிளாண்டுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்பு, இந்த பஞ்சபூதங்களுக்கும் மெய்வாய் கண்மூக்குக்கு என்ன தொடர்பு, இந்த இருதயம் எவ்வாறு இயங்குகிறது, உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இதுல நம்ம பங்கு என்ன? நம்ம பங்கு ஒண்ணும் இல்லை, அப்ப யார் இயக்குறா? அப்ப இயற்கையை பார்த்தா ரோஜாவிலிருந்து வாசனை எப்படி வெளியே வருது, எப்படி ஒரு புல் பூண்டாக மாறுகிறது, எல்லாம் சாமி சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தேணும்? நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சா போதும். கண்ணை மூடி உட்கார்ந்தா அப்பா ஒரு 1 hour சுகமா போச்சு, நாளைக்கு சாயங்காலமும் போயிடும், இப்படி டயத்தை போக்கிட்டே இருக்கும். அப்போ விளக்கத்தில் முழுமை அடையாத வரை மனதிற்கு நிம்மதி கிடைக்காது. ஏன்னா இட் இஸ் an அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி நேச்சர். இயற்கையை பற்றிய அறிவை முழுமையாக பெறாத வரை முழுமை பேருக்கு செல்வது கடினம். அப்ப இயற்கையை பற்றி எப்படி அறிவது அப்படின்னு பார்க்கும்போதுதான், இயற்கையை தான், அதனுடைய ஆதியை தான் நம்ம பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டா இறைநிலை, சுத்தவெளி, வெட்டவெளி, கர்த்தா, அல்லாஹ், சூன்யா, அப்படி நிறைய சொல்றோம். அப்போ அந்த இறைநிலை தான் பல்வேறு வடிவங்கள் எடுத்து மாறி 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 மனிதனாக மாறி மனிதனுடைய மனமாக இருக்கிறது. அந்த மனம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியது அந்த இயற்கை கொடுத்த சலுகையால நம்ம சைடுல பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ சிந்தனை செய்யும் அறிவு இல்லை, பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கு. இவரு ஒரு நாய்க்கு இந்த இதுதான் நம்முடைய வளர்க்கக்கூடியவரு, வெளியில இருந்து வந்தா வேற ஆளு, பகுத்து பார்க்குது.
தயிர் சாதம் போட்டா சாப்பிடாது, புரோட்டா போட்டா சாப்பிடும், பகுத்து பார்த்து. ஆனா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு மனிதனை தவிர வேற யார்கிட்டும் இல்லை. தன் உணவை தானே சமைத்து செய்யக்கூடிய அறிவு, தனக்கான அறிவியல் உபகரணங்களை கண்டுபிடித்து அதை வாழ்க்கை வசதிக்காக மாற்றக்கூடிய அறிவு, இதெல்லாம் என்ன இருக்கு? அந்த ஆதி என்ற பரம்பொருளே நாமாக மாறி ஒரு மனிதனாக மாறி மனமாக மாறி, அந்த மனம் மீண்டும் அறிவை நோக்கிய பயணத்துல போகணும். ஆனா மனம் அறிவில சைடுல போகுது. எப்படி சைடுல போகுது? கம்ஃபர்ட் லைஃப், அதுக்கு போயிட்டே இருக்கு. அந்த கம்ஃபர்ட் லைஃபுக்கு எண்ட் இல்லை. ஏன்னா அறிவு அவ்வளவு பிரம்மாண்டமானது. அது கம்ஃபர்ட்டை கண்டுபிடிச்சிட்டே இருக்கு, இன்னும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அங்க சந்திர மண்டலத்துல வீடு கட்டினா எப்படி இருக்கும், செவ்வாயில கட்டினா எப்படி இருக்கும். எங்க வீடு கட்டினாலும் பாய் விரிச்சு போட்டாதானே படுக்க முடியும், உறக்கம் வரும். இல்ல படுத்தாதானே உறக்கம் வரும். ஒரு கட்டிலோ பாயே இருக்கும்ல, இல்ல தரையிலேயே படுத்து காலை நீட்டி தானே படுக்கணும். ஆனா அறிவு அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா நேர அந்த இறைநிலையை அடையவில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுடைய மனதிற்கு உள்புறமாக இருக்கக்கூடிய பேரறிவு ஒரு தூய தன்மையை நோக்கி பயணம் செய்துட்டே இருக்கு. தூய தன்மையை நோக்கி. உங்களுடைய அறிவுக்கு ஆங்கிலத்துல என்ன பெயர்? கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்றால் ஒரு உண்மையை உணரக்கூடிய ஒரு அறிவு. ஒரு பெண் குழந்தை தப்பு பண்ணிட்டு நல்ல கான்சியஸ் உணர்வாளன் சங்கடம்லாம் பட மாட்டான். முதல்ல அந்த பெண் குழந்தையை ஆற்றுப்படுத்துவான். அது செய்த தவறை கண்டு அது மேலும் குற்ற உணர்வு கொள்ளாதபடிக்கு அதை சமாதானப்படுத்தி பிறரால் மேலும் காயப்படுத்த முடியாம ஆக்கி ஒரு நல்ல ஒரு மனோநிலைக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையினுடைய விஷயங்களை சரி செய்வது. யாருக்கு? அறிவுபூர்வமான பயணம் செய்வதற்கு. மனதுல பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட மனிதன் அதை குற்றமாக பார்ப்பான். கான்சியஸ் என்பது இயற்கை தன்மையோடு ஒத்திசைந்து செல்வது, பிற மனிதர்களுடைய மன உணர்வை புரிந்து கொள்வது கான்சியஸ்னஸ். அப்போ இப்படி வாழ்க்கை தத்துவத்துல வந்து இறங்கி 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 முழுமை பேருங்கிற அறிவின் பயணத்துல முழுமை பேர் அடையதுக்கு நம்மகிட்ட கான்சியஸ்னஸ் இருக்கு இருக்கு. அது மனமாக செயல்பட்டு அது விலகி செல்கிறது, வசதி வாய்ப்புகளுக்காக விலகி செல்கிறது. அது எப்படி இருக்கு? ஒரு நல்ல கண்ணாடி, சுத்தமான கண்ணாடி. ஒரு டீப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் இருக்கு உங்க வீட்டுல, அதுல நல்ல கண்ணாடி, தூய கண்ணாடி. அதுல என்ன படம் இருக்கு? இல்லாட்டா முகம் பார்க்குற கண்ணாடின்னு வச்சுக்கோங்க, நல்ல குவாலிட்டி பெல்ஜியம் கிளாஸ், பெல்ஜியம் தான் நினைக்கிறேன் கண்ணாடி. அந்த கண்ணாடி மிரர், அதுல தூசி படிஞ்சிருக்கு. அப்போ உங்க முகம் அதுல சரியா தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணாடி தான் பியூர் கான்சியஸ்னஸ். இந்த தூசி எதுன்னா உங்களுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்கள் அந்த தூய அறிவின் மேல தூசியாக படிஞ்சிருக்கு. எவ்வளவு தூசி? எண்ணவே முடியாது, நிறைய இருக்கு. எண்ணங்கள் எவ்வளவு இருக்கு? எண்ணங்கள்னு வருதே என்றும் நிறைய எண்ணங்கள் இருக்காதான் எண்ணங்கள்னு சொன்னாங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்ற மனம் அந்த பியூர் கான்சியஸ்னஸை, அறிவை அப்படியே மேல படர்ந்து மறைத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் உங்களுக்கு உள்ளாக உள்ள ஒரு அறிவை உங்களுடைய மனமே மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? எண்ணங்களை அப்புறப்படுத்த வேண்டும். தேவையில்லாத எல்லாமே தேவையில்லை. அதாவது ஒரு இடத்துல குறள்ல சொல்றாரு, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுலன் நீரப்பிற. மனசுல மாசு இல்லாம இருக்கதான் சிறந்த அறம், மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மாசுன்னா என்னது? எண்ணங்கள் தான். எண்ணங்கள் என்னது? கெட்ட எண்ணங்களா? நல்ல எண்ணங்களும் சேர்ந்துதான். பெரிய ஆளு நல்ல எண்ணமா? அது அது ஒரு ஈகோஸ்டிக் எண்ணம்.
நான் இந்த ஊர்லயே பெரிய தலைவர். நான் வேதாத்திரி மகரிஷியினுடைய பெரிய ஆசிரியர். எல்லாமே வேஸ்ட் தான். சும்மா அதெல்லாம் அப்படியே கிளீன் பண்றோம். நல்ல தீய எண்ணங்கள் எல்லாம் சொன்னா டப்பா காலி. மிச்சர் டப்பால மிச்சர் காலி ஆயிட்டு சுத்தமா ஒரு பேப்பர் போட்டு தொலைச்சிட்டோம். பியூரா இருக்கு. எது பியூரா இருக்கோ அது முழுமையானது. அப்போ நல்ல தீய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் துடைத்து எரியும் பொழுது மனம் தெளிவாக மாறுகிறது. அந்த தெளிவான மனதைத்தான் அறிவு அப்படின்னு சொல்றோம். அந்த தெளிவான மிரர் நல்லா தொடச்சிட்டீங்க. தூசி எல்லாம் நல்லா கிளாத் வச்சு தொடச்சிட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு தொடச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சோப் போட்டு கிளீனா தொடச்சி அப்புறம் ஒரு பியூர் காட்டன் வச்சு அந்த மிரர் தொடச்சிட்டீங்க. இப்ப அதுல யாரு தெரியவா? நீங்க கிளியரா தெரியும். அப்போ எண்ணங்கள் இல்லாத, தீய குணங்கள் இல்லாத, வெறுப்பு இல்லாத, கவலைகள் அற்ற, போகத்திற்காக அலையாத, அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்காத, இது சரியாயிட்டா இன்னும் நல்லா இருக்குமே என்று நினைக்காத, அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் நீக்கி விட்டு பார்க்கும்போது அதுல நீங்க தெரியுறீங்க பாத்தீங்களா? தூயோனாக தெரியுறீங்க. உருவத்தை சொல்லல, அதில் எது தெரிகிறதோ which is called pure consciousness. அப்ப உங்களுடைய மனதிலிருந்து துடைத்து எறியப்பட்ட எண்ணங்கள் விலகிய பிறகு உங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பேர் அமைதி நிலையே தூயோன் நிலை, சுத்த அறிவு. பாரதியார் இடத்துல சொல்றார், சுத்த அறிவே சிவமென்று உரைக்கும் சுருதிகள் கேளீரோ. சுத்த அறிவு, தூய மனம், வேறுபாடு இல்லாத பார்வை, வஞ்சம் இல்லாத மனம், எதை கண்டும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒரு குதூகலம். குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. பிறந்த குழந்தை தலை உச்சியில ஒரு பள்ளம் இருக்கு. அது இயற்கையோடு தொடர்பு கொண்டு இருக்கு. அந்த பள்ளத்தின் வழியாக, தலையில இருக்கிற சிறிய பள்ளத்தின் வழியாக இயற்கையோடு தொடர்பு கொண்டு இருக்கு. பசிச்சா ஆளும், எறும்பு கடிச்சா ஆளும். மற்றபடி அது அதுவாக சிரித்துட்டு இருக்கும், அது பாட்டு ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு. இட் இஸ் கனெக்டட் வித் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். இயற்கையினுடைய சக்தியோடு அல்லது பிரபஞ்ச சக்தியோடு அது கலப்பில் இருக்கிறது. அது ஆனந்தமா இருக்கு. உடலுன்னு ஒண்ணு இருக்க, அதனால அது பசிக்கிற, அப்ப மட்டும் அழுது. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்துனா அது சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு குழந்தை மனம் கொண்ட நிலையை தான் நம்ம இந்த திருப்பியும் அடைய வேண்டியது. ஸ்கேன் பண்றோம். நம்ம குழந்தையா இருந்து வந்தவங்க தான். நம்மளும் ஒரு 2 வயசு வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம், 3 வயசு வரைக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது, கொஞ்சம் வளர்ந்து முதல்ல அம்மாவை பார்க்குது, அப்பாவை பார்க்குது, வீட்டை பார்க்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்குது, சூழ்நிலையை பார்க்குது. அதுல எல்லாமே கத்துக்குது. நீங்க சொல்லுங்க, பக்கத்துல சூழ்நிலை அது இதெல்லாம் நல்லா இருக்கா? சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. ஆகவே அந்த குழந்தை இறைத்தன்மையிலிருந்து மெதுவாக அந்த சுமார் தன்மையை பார்த்து பார்த்து அப்படி இந்த ஹோலும் அடைஞ்சிடும். அப்புறம் அந்த குழந்தை கனெக்டட் வித் பேரண்ட், கனெக்டட் வித் ஸ்கூல், கனெக்டட் வித் சொசைட்டி. எந்த பள்ளியில ஒரு குடும்பத்தில் நல்லவனாக வாழ்வது என்று சொல்லிக் கொடுக்குறாங்க? என்ஜினியரிங் டாக்டர் போற வழியை தவிர வேற என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? எந்த சொசைட்டி ஒரு சிறந்த சொசைட்டியாக இருக்குது? ஆகவே இயற்கை தன்மையுடைய, இறைத்தன்மையுடைய குழந்தைகளே இந்த மாதிரி காரணங்களால அவங்களும் பொல்யூட் ஆகிறாங்க. இந்த உலகம் பாலிட்ரிக்ஸால் ஆனது. பாலிட்டிக், பாலிட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸுக்குள்ள குழந்தைங்க வந்த உடனே அவங்க பொல்யூட் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொல்யூஷனை எல்லாம் போக்கக்கூடிய
ஒரு தன்மை எது அப்படின்னா தூய நிலை, தூயோன் நிலை. கிறிஸ்தவர்ல சொல்லுவாங்க செயின்ட் பீட்டர், செயின்ட்னா தூயோன், சென்ட் ஜான்ஸ் அப்படின்னா தூயோன், தூய யோவான் சொல்லுவாங்க. அருள் நிறைந்த அகஸ்தியர், அருள்னா தூய நிலை. இப்படி பல்வேறு விதமான பெயர்லாம் இருந்தாலும் மனம் எந்த நிலையிலும் அசையாம, அசையாமனா நம்ம அசையலாம், எல்லாம் வாழ்க்கையில எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு சுத்த அறிவோடு, அந்த பியூர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இயற்கை என்கின்ற கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் உங்களுடைய கான்சியஸ்னஸோட இணையும் பொழுது உங்களால உங்களை சுற்றிலும் நல்ல விதமாக தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த தூய நிலையை அடைவதற்கு நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர், அந்த முழுமை பேரை அடைவதற்கு எது தடையாக இருக்கு? அந்த முழுமை பேர் உங்களிடமே இருக்கிறது. கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் இஸ் வித்தின் யூ. அந்த கான்சியஸ்னஸை அடைவதற்கு அந்த கண்ணாடி மேல தூசியாக இருக்கக்கூடிய உங்க எண்ணங்கள் தான் அது தடையா இருக்கு. ஆகவேதான் மகரிஷி அவங்க அந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு முழுமை பெயர்ல கொண்டு விட்டுட்டு அந்த முழுமை பெயரை எப்படி அடையிறது? எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு வச்சார். எண்ணத்தை ஆராய்ந்து பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த முழுமை பெயரை அடைவதற்கு நம்ம எண்ணம் ஆராயணும்னு மகிழ்ச்சி அப்பமே சொல்லியிருக்காங்க. அப்ப அதை கரெக்ட். அப்ப நம்ம எண்ணங்கள் தான் நானாக இருக்கிறது. எண்ணங்கள், என்னுடைய தீய கெட்ட நல்ல பலவீனமான எண்ணங்கள் தான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் என்றால் இறைநிலை. அகம் பிரம்மாஸ்மி, அந்த அகத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு என்ன தடையா இருக்கு? என்னுடைய எண்ணங்களே தடையா இருக்கு. ஆகவே நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு உள்ளாக இறைநிலையே இருந்து இந்த உடலையும் உள்ளத்தையும் இயக்கி கொண்டே இருக்கிறார். தேவையான எண்ணங்களை எல்லாம், தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீங்க நகர்த்தி நகர்த்தி தியானத்துல இருந்து கொண்டீர்களே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை, இங்கேயும் சொல்லலாம் அகம், உள்ள உடல் முழுக்க இருக்கு இந்த இறைநிலை, எண்ணங்களால் தடைப்படாமல் இருக்கும் பொழுது வெளி இருக்கு பாத்தீங்களா, அது தூய வெளி. வெளி எங்க இருக்கு? நான் இப்ப ஆண் வாயத்தை வந்து உள்ள உள்ளது வெளிதான். அந்த வெளியோடு தொடர்பு உடையதாக மாறுகிறது. என்னுடைய அகம் என்பது ஒன்று அப்படி வைத்துக் கொண்டா எண்ணங்கள் தடையாக இல்லாத போது அது வெளியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது ஏகமாக மாறுகிறது, ஏக நிலை. ஆனா இங்க என்ன இருக்கு? அந்த ஏக நிலையை அடைய முடியாம மனதுக்குள்ள அநேக நிலை இருக்கு. அநேக நிலை. நம்ம ஒரு சார்பு நிலை மனிதனாக வாழ்றோம். மனைவி இல்லைன்னா முடியாது, கணவன் இல்லைன்னா முடியாது, குழந்தைங்க கவனிக்கலைன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு குழந்தையா கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அப்போ ஒரு சார்பு நிலையில வளர்றோம், சார்பு நிலை மனிதர்களாக இருக்கும். ஆனா ஒரு சுதந்திரமான கம்பீரமான ஒரு மனிதனாக, மிக்க மன உறுதி உடையவனாக, என்னிலிருந்து பிரிதொன்றில்லை ஆனால் பிரிதொன்றிலான எனக்கு பாதிப்பில்லை என்கின்ற எண்ணம் இல்லாதவனாக இருக்கும். விவேகானந்தர் சொல்றார், நீ ஆன்மீகத்தில் பயணம் செய்ய வேண்டுமானால் யூ வில் பி a roaring lion சொல்ற. நீ காட்டில் அலைந்து உரிமை அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் சிங்கத்தை போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்ப அது எவ்வளவு கம்பீரமான வார்த்தை பாருங்க. நம்ம கொக்கு, கோழி, வாத்து, நாய் இப்படிலாம் இருக்கிறோம். அப்போ அந்த உள்ளத்துல அவ்வளவுக்கு உறுதியும் வைராக்கியமும் செயல்திறனும் இருக்கு. பொதுவாக ஆன்மீகம்னு என்ன நினைக்கிறேன்னா அடங்கி போறது, அமைதியா போறது, அடக்கம் வந்து மனதுக்குள்ள இருக்கணும், செயல்ல ஒரு உறுதி இருக்கணும்.
ஒரு வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டும். அப்படி செயலில் வீரம், விவேகம், ஒரு உறுதித்தன்மை இதெல்லாம் இருக்கணும்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் தி பியூர் கான்சியஸ்னஸ். சுத்த அறிவு. சுத்த அறிவுல ஒன்னும் இல்ல. நான் நாகராஜன் இல்ல, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்ல, ஞானாசிரியர் இல்ல, கவிதை எழுதுறவன் இல்ல, டிராயிங் இல்ல, மனைவி இல்ல, குழந்தை இல்ல, கான்சியஸ்னஸ் மட்டும். அப்ப இதெல்லாம் இல்லாம விளக்கிறோமோ? விளக்க மாட்டோம். எப்ப பியூர் கான்சியஸ்னஸ்ல உங்களுக்கு டச் வருதோ அப்ப இதெல்லாம் சரியாக தானாக நடக்கும். சுத்த அறிவே சிவமென்று உரைக்கும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை எழுவீரோ, காடனை மாடனை வேடனை கும்பிடும் அறிவியலிகாள் அறிவொன்றே தெய்வம் என்றால் அறியீரோ அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி புத்தகம் எழுதியிருக்காங்க, ஜேர்னி டுவர்ட்ஸ் தி கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம். நம்ம ஃபர்ஸ்ட் படியிலேயே கால் வைக்கல. அகத்தாய் உள்ள வாழ்க்கை தத்துவம் கீழே முழுமை பேரு, அங்கேயே ஃபெயிலு. அப்புறம் எங்க பைக் ஓட்டுறது? ஆகவே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க மனதில் உள்ள அழுக்குகளை முற்று நீக்கும். நான் அந்த ஊர்ல பெரிய ஆளு, அதை நீக்குங்க. நான் அந்த காலத்திலேயே எஸ்எஸ்எல்சி அப்படி சொல்லுவாங்க. நான் 1980ல பிடபிள்யூல வேலை பார்க்கும்போது, இப்பவும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலை நீங்க பார்க்காட்டாலும் நடக்கும். நீங்க அந்த காலத்துல பிடபிள்யூ சேராட்டாலும் அது நடந்துதான் இருக்கும். நிறைய ரிட்டையர்ட் பர்சன் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வேற வழியில ஏதாவது சொல்லணும் தன்னை பத்தி. நான் கடலூர்ல போலீஸா இருக்கும்போது என்ன திருடனே இல்லையா, அதெல்லாம் விட்டுறணும். நான் அந்த காலத்துல நானே விட்டுறணும். அப்புறம் நான் அந்த காலத்துல அந்த வேலையை எதுக்கு, அப்படி எல்லாத்தையும் விட்டுறணும். லீவ் இட், லீவ் ஆல் தி டூயிங்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், எல்லாம் விட்டு. ஆனா நீங்க யாரு? போலீஸ்காரன் இல்ல, அரசு அலுவலர் இல்ல. யூ ஆர் அ கான்சியஸ்னஸ் பர்சன். யூ ஆர் கனெக்டட் வித் தி நேச்சர். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க மனிதன், ஹியூமன், நாட் அ மேன், ஹியூமன். ஹியூமன்னா ஹார்மனி, ஹார்மனி வித் தி மேன். ஒரு இதமுடைய மனிதன். என்ன இதம்? இறைவன் என்கின்ற இதம். இறைவன், இதம், மனிதம். மனம் கூட்டல் இதம் மனிதம். அந்த மனதுல ஹார்மோனி இருக்கும்போது இந்த ஹியூமன் அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ பெருமை உங்களுக்கு இருக்கு. இறைவனே உங்க உள்ளத்துல குடிக்கொண்டு இருக்கான். நீங்க அந்த எண்ணத்தை போட்டு சாணி உருட்டி அந்த எண்ணத்தை போட்டு மூடி வச்சிருக்கீங்க இறைவனை. அவ்வளோ பெருமையுடைய இறைவன் உங்களிடம் இருக்கும்போது நம்ம சொல்றோம், ஐ எம் எ டாக்டர், ஐ எம் என் என்ஜினியர். நான் இது வரைக்கும் ஒரு ஐயர். அது தொழில், ஏதோ சாப்பாட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அது நடக்கலாம், நடக்காம போகலாம். அதுல உங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தூயோன் நிலையை தியானத்தின் மூலம் அல்லது உங்களுடைய அறிவின் சிந்தனையின் மூலம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களேயானால் அது எவ்வளவு பெருமையுடையது. இயற்கையின் முழு சாராம்சமே நீங்களாக இருக்கிறது. இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா, உங்களை கொண்டு ஒரு ஸ்டாரை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வானத்துல ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிடுங்க. அது என்னெல்லாமா இருக்கு, வைரம் அதெல்லாம் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா அதெல்லாம் விட நீங்க பெரியவங்க. அவ்வளோ இயற்கை பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் உங்க மனதுல பொதிந்து இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்ட் மெட்ராஸ்ல இருக்கு. அவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு டெய்லி காலையில இருந்து அங்க போய் உருண்டுட்டா இருக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. நினைப்பு தான். அது இருக்கு, வாங்கியிருக்கீங்க. அந்த லேண்ட் இருக்கு 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 அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க. இதே இது நீங்க நினைங்க, யூனிவர்ஸே என்கிட்ட இருக்குன்னு நினைக்க வேண்டியதுன்னு. அது எவ்வளவு பெரிய இடம். அப்ப அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். லேண்ட் இருக்குன்னு சொல்றது நம்ம போயிட்டா போயிரும். ஆனா யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்றது உண்மை, அது இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் அவ்வளவும் இருக்கு. உங்களிடம் இது இருக்கிறது அது இருக்கிறதுங்கிறது எண்ணம் தான். அதே போல எண்ணத்தை ஏன் நீங்க அங்க வைக்க கூடாது? பிரபஞ்சமே என்னுடையதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள அறிவுதான் நானாக இருக்கிறது. சுத்த வெளிதான் நானாக இருக்கிறது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த டுவர்ட்ஸ் த
ஜேர்னி டுவர்ட்ஸ் தி கான்சியஸ்னஸ். அப்ப அந்த அறிவின் பயணத்துல சிறப்பாக சென்று அந்த அறிவின் முழுமை நிலையை நாம் எய்த வேண்டுமென்றால் கண்ணாடியை துடைக்கணும், மனசை கிளீன் பண்ணணும். அந்த வேலையை தான் நம்ம விளக்கத்தின் மூலம் பெற்று 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 தொடச்சிக்கிட்டே இருக்கும்.